ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஊர் ரேஷன் கடையில் உங்களுக்கு என்னென்ன பொருள்லாம் அலர்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் உங்கள் மொபைல்லேயே செக் பண்ணி பார்க்க முடியும். இப்போ ரேஷன் கடைக்கு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அரிசி 10 கிலோ தான் 15 கிலோ தான் அப்படின்னு சொல்லி போட்டாங்க அப்படின்னா நீங்கள் அவ்வளோதான் சொல்லி வாங்கிட்டு வந்துடுவீங்க ஒரு சில பேர். ஸோ ஆனால் உங்களுக்கு அலர்ட் ஆகிருக்கிறது மேபி அதிகமாக இருக்கலாம். அது தெரியாமல் நீங்கள் தன்னால் இருந்திருக்கலாம். ஸோ அதை உங்கள் மொபைல்லேயே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் கேட்க முடியும், இல்லைனா கம்ப்ளைண்ட் கூட பண்ணலாம். இந்த மாதிரி எனக்கு இவ்வளோ அலர்ட் ஆகிருக்கு, ஆனால் இவ்வளோ தான் போடுறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கம்ப்ளைண்ட்டும் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு அலர்ட் ஆனதை எப்படி பார்க்குறதுங்கிறத இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். அதுபோல் இது வரைக்கும் நீங்கள் ரேஷன் கார்டில் ஒரு டைம் நீங்கள் வாங்குறதுமே எவ்வளோ வாங்கியிருக்கீங்க, அதுக்கு எவ்வளோ பே பண்ணியிருக்கீங்கிறதையும் நீங்கள் பார்க்க முடியும் அந்த ஆப்பில். ஸோ அதை தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த ஆப்ஷன் பார்க்குறதுக்கு நீங்கள் ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணி அதில் உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்து லாகின் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இது எனக்கு வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நார்மலாக லாகினே பண்ணாமல் பார்க்குறதுக்கு ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம். அதாவது அதில் பார்த்தீங்கன்னா உங்கள் ரேஷன் கடை ஓப்பன் ஆகிருக்கா, இல்லை அதில் அந்த ரேஷன் கடையில் எவ்வளோ ஸ்டாக் இருக்குது அப்படிங்கிறத மட்டும்தான் பார்க்க முடியும். உங்களுக்கு எவ்வளோ அலர்ட் ஆகிருக்குங்கிறது நீங்கள் இந்த ஆப்பில் லாகின் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஸோ அதனால் இந்த ஆப் நீங்கள் டவுன்லோட் பண்ணி செக் பண்ணுங்கள். நான் அதை இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் ஆப் ஸ்டோர் அல்லது ப்ளே ஸ்டோரில் டிஎன்பிடிஎஸ் அப்படின்னு ஒரு ஆப் இருக்கும், அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதுதான் இந்த ரேஷன் கார்டு இருக்கிற ஆப்பு. ஸோ அதில் நீங்கள் ரேஷன் கார்டில் என்ன மொபைல் ரிஜிஸ்டர் பண்ணீங்களோ அந்த நம்பரை வச்சு லாகின் பண்ணணும். ஸோ அந்த நம்பரு கீழே இருக்க கேப்சாவை பார்த்து கரெக்டாக டைப் பண்ணுங்கள். ஸோ அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி ரிசீவ் ஆகும். ஸோ அந்த ஓடிபியை இங்கே என்டர் பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணிட்டு உள்நுழைன்னு கொடுத்தீங்க அப்படின்னா லாகின் ஆயிரும். ஸோ இப்போ உங்கள் ரேஷன் கார்டு டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே இதில் நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இதில் உரிமம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதுதான் உங்களுக்கு எவ்வளோ அலர்ட் ஆகிருக்குங்கிறத காமிக்கிறது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாம் ஆயில் அப்படின்னு போட்டு உரிமை அளவு 1 லிட்டர், மீத அளவு 1 லிட்டர் இருக்குது. ஸோ அப்போ உங்களுக்கு அலர்ட் ஆனது 1 லிட்டரு அலர்ட் ஆகிருக்கு, மீதம் இன்னும் 1 லிட்டர் இருக்குது. அதான் நான் இன்னும் வாங்கலை. ஸோ அதே மாதிரி அரிசி உரிமை அளவு 16, மீத அளவு 16 இருக்குது. அதே மாதிரி சர்க்கரை, துவரம்பருப்பு, கோதுமைன்னு சொல்லி எல்லாமே அதோட உரிமை அளவு எவ்வளோங்கிறது உங்களுக்கு போட்டிருப்பாங்க. மீதம் நீங்கள் வாங்கினது போது மிச்சம் எவ்வளோ இருக்குங்கிறதுமே இதில் பார்க்கலாம். ஸோ இதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு எவ்வளோ அலர்ட் ஆகிருக்குங்கிறத ஈஸியாக பார்த்துக்க முடியும். ஸோ இது போக பரிவர்த்தனைகள் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு டைமும் எவ்வளோ வாங்கியிருக்கீங்க, அதுக்கு எவ்வளோ பே பண்ணீங்கிற டீட்டெயில் இங்கே வரும். ஆக்சுவலாக நான் எதுவும் வாங்காதனால இப்போ இதில் வரலை. உங்களோட ஆப்பில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டீட்டெயில் ஷோ ஆகும். நீங்கள் ஒரு டைம் எவ்வளோ வாங்கியிருக்கீங்க அப்படின்ட்டு. ஸோ அது போக கீழே நிறையா மெனுஸ் இருக்குது. அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா கடை வேலை நேரங்கள் ஒன்று பார்த்தீங்களா. ஸோ அந்த வேலை நேரங்களை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த கடை எவ்வளோ நேரம் ஓப்பனில் இருக்கும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு அதில் காமிப்பாங்க. ஸோ அதில் காலையில் பார்த்தீங்கன்னா 8 to 1, மதியம் 2 to 6 இருக்கும். அதுபோக வார விடுமுறைனா வெள்ளி ஞாயிறுலாம் விடுமுறைங்கிறது போட்டிருப்பாங்க. அப்புறம் தேசிய விடுமுறை. இது போக இந்த வேலை நேரம்ங்கிற டீட்டெயிலாக நீங்கள் இதில் பார்த்துக்கலாம், அந்த கடையோட ஒர்க்கிங் டைமை. ஸோ இது போக கடை சரக்கு இருப்பு அப்படின்றது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்டாக்கு கடையில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்க முடியும். ஸோ இப்போ சர்க்கரை 18 கிலோ இருக்குது, புழுங்கல் அரிசி 874 கிலோ இருக்குது. ஸோ இது மாதிரி ஒரு ஐட்டமும் எவ்வளோ ஸ்டாக் இருக்குங்கிறத நீங்கள் இதில் பார்த்துக்க முடியும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதிலே நீங்கள் உங்களோட கம்ப்ளைண்ட்ஸ் ஏதாச்சும் இருக்குது அப்படின்னாலுமே கம்ப்ளைண்ட்ஸுமே நீங்கள் ஃபைல் பண்ணிக்க முடியும் இந்த ஆப்லேயுமே. ஸோ இந்த ஆப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் இது தெரியாமல் இருப்பீங்க. ஸோ டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ரேஷன் கார்டில் லிங்க்கான மொபைல் நம்பரை வச்சு நீங்கள் இதில் லாகின் பண்ணிங்கனாலே லாகின் ஆயிரும். இதுக்கு புதுசாக பெருசாலாம் எதுவும் பண்ண தேவை கிடையாது. ஸோ சிம்பிளாக நீங்கள் அதை லாகின் பண்ணிவிட்டு உங்களோட உரிமம், அதாவது உங்களுக்கு அலர்ட்டான பொருள் என்னென்னங்கிறத ஈஸியாக நீங்கள் பார்த்துக்கலாம். இது வரைக்கும் நீங்கள் என்னென்ன வாங்கியிருக்கீங்கிறதுமே பார்க்க முடியும். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.